வெல்கம் டு நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு மால்புவா வெஸ்ட் இண்டியன் நார்த் இந்தியன் ஒரு ஸ்நாக் மாதிரி இதை செய்ய போகிறோம். இதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் கால் கப்பு ரவை கலந்துக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஒரு ஸ்பூன், அப்புறம் இது ஜீரா வச்சு அதில் நினைப்போம். இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டிஸாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் சோம்புத்தூள், ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு. அந்த எப்பொழுதும் ஸ்வீட் செய்யணும்னா ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். இதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இதில் அந்த ஒரு கப்பு எடுத்ததுக்கு அந்த ஒரு கப்பு இல்லைன்னா 1.25 கப்பு பிடிக்கும் பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் ஊற்றி கலந்துக்கலாம். ஒவ்வொரு மாவு ரவை இதெல்லாம் இழுக்கிற தன்மையை பொறுத்து இருக்குது. அதனால் இது கூட ஒரு கப்பு எடுத்து வச்சேன், பத்தலை. இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மைதா மாவுலேயும் செய்வாங்க. அந்த காலத்தில் மைதா மாவில் தான் செய்வது உண்டாங்க. இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூனால கோதுமை தானே நிறைய பேர். இப்போ இதெல்லாம் கரைச்சி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். கோதுமை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதை விட கொஞ்சமாக ரவையும் வேற 1/4 பங்கு போட்டோம் இல்லையா, அதனால 1.25 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டாச்சு. அதே அளவுக்கு இந்த ஜாமுன் சைஸ் மாதிரி, ஜாமுனுக்கு சுகர் சிரப் செய்வோமே அது மாதிரி திக்கா இல்லாம தண்ணியா இருக்கும். அந்த பிசுபிசுப்பு பதம் மட்டும் வரணும். தண்ணி ஈக்குவலா கலந்துக்கணும். இது சீக்கிரம் ஆகிடும். இதை கலந்துக்கிட்டு இந்த பாகுல சும்மா ஒரு சிட்டிகை உப்பு, குங்குமப்பூ, ஏலக்காய் தூள் தூவிட்டு அதில் ஜீராவில் டிப் பண்ணி எடுத்து இது நீங்க இப்ப ஃபுல் ஸ்டோரி இப்ப சொல்லாதீங்க. இன்னும் இது போடணும்ல, எண்ணெயில போட்டு எடுக்கணும். நீங்க முடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. இப்ப இது பாகு ஆகட்டும், நம்ம அதுக்குள்ள எண்ணெயில இது போட்டுருங்க, ஃப்ரை பண்ணி எடுத்து. இப்போ அந்த பாகு திக்க ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு 2 டிராப் எலுமிச்சம்பழம் கூட விட்டுக்கலாம். விடலாமா நம்ம? இப்ப பாருங்க, நல்லா ஊத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. நம்ம பாகவும் காய்ச்சி வச்சிருக்கிறோம். அப்பா சுடுது. அதனால இதை பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுல குங்குமப்பூ போட்டிருக்குது, ஏலக்காய் பொடி போட்டிருக்குது. அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். செவந்துக்குச்சு. டேரக்டா போட்டுடணுமா? எடுத்து வச்சும் போடலாம். போட்டு ஒரு நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுத்து பிளேட்ல அடுக்கிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டிமா இருக்கு. பால் ஊற்றிக்கலாமா தண்ணி ஊற்றிக்கலாம்? பால் இது பாலில் தான் பாருங்க. பிளேட் தட்டுமா? இங்க பாருங்க எப்படி அது மேல அந்த இது பிஸ்தா பருப்பை இங்க பாருங்க அதுல போட்டிருக்குது. எடுத்து வச்சு பிஸ்தாவை தூவி அப்படியே ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே முழுசா எடுத்து கடிச்சு சாப்பிட வேண்டியது. இது மேல இந்த பிஸ்தாவை தூவணும். அவ்வளவுதான். பாருங்க, இது நல்லா
கொஞ்சம் அது கொஞ்சம் திக்காயிடுச்சு. பாருங்க பிஸ்தா தூவி எடுத்து வச்சு பிஸ்தாவை தூவினோன்னே ஸ்டே நல்லா இருக்கு பாருங்க, என்ன அழகாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய். இப்போ இன்னொன்று எடுத்துட்டாங்க இல்லையா?